அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் தாங்க. இந்த 2025 சனி வக்ர பெயர்ச்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு துல்லியமான ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி வக்ர பெயர்ச்சி நடைபெற்றது இல்லைங்களா? இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களெல்லாம் கொடுக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது, வாழ்க்கை தரம் உயருமா இல்லை வீழுமா, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், ஆரோக்கியம், கல்வி, வியாபாரம் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் தொடங்கிருச்சு. 135 நாட்களுக்கு சனியுடைய வக்ரம் மீன ராசியில் இறக்க போகுது. இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க காத்திருக்குது. அந்த வகையில் கன்னி ராசி என்பர்களுக்கு மொத்தமாக மாற்றம், வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. சனி பகவான் தற்போது மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. கால சக்கரத்தினுடைய 12வது வீட்டில் சனி பகவான் ஜூலை 13 முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையை அடைய இருக்கிறாரு. ஜூலை மாதம் முதல் 138 நாட்களுக்கு வக்ர நிலையில் இருந்து சனி பகவான் பலனை தரப்போகிறாரு. இதுவரை சனி பகவான் கெடுதல்களை தான் கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்க செய்வார். நல்ல பலன்கள் கொடுத்தவங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்கவும் காத்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவனமாகவும் இருங்க. இந்த சனி பெயர்ச்சியில் கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புத மாற்றங்களும் ஏற்றங்களும் தரக்கூடிய சூழல் உருவாக போகுது. கன்னி ராசிக்கு அடுத்த 3 மாதத்தில் மிகவும் முக்கியமான மாற்றம் ஒன்று நிகழ இருக்குது. வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அடுத்த 3 மாதத்தில் நிகழுங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அமோகமான அதிர்ஷ்டம் காத்திருக்குதுங்க. ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு அருமையான காலம் அப்படின்னே சொல்லலாம். வீடு, நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களை நெருங்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு லாபத்தையும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த உழைப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஊதியம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது. புதியதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்பட இருக்குது. அரசு மற்றும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட போகுது. அரசு துறைகளில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகுது. அரசியலில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. அரசு தொடர்புடைய விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு பணிகளுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குங்க. ஆனால் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வண்டி வாகனத்துலேயும் அதிக கவனமாக இருக்கணுங்க. உங்கள் தந்தை ஆரோக்கியத்துலேயும் அக்கறை செலுத்துறது ரொம்பவே நல்லது. பயணங்களில் பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நாலா பக்கமும் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கும்.
எதிர்பாலினத்தாரால் உங்களுக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்து, சகோதர சகோதரிகளால் திருட்டு, முரண்பாடு இதெல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க. சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்குது. ஆனாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து தைரியத்தோடு நீங்கள் வெளியே வருவீங்க. சனி வக்கரத்தை பொறுத்தளவில் பெரும்பாலும் கெடு பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. அவங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் நீங்கள் கவனம் எடுத்துக்காதீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மூலம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்தளவில் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அவங்களுக்கு எதிரிகள் அதிகம் ஆவாங்க. மன சங்கடங்களும் அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல்கள் இதெல்லாம் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த சனி வக்கர பயிற்சியானது கன்னி ராசி அன்பர்களுக்கு பாதி அளவு சுப பலன்களை தான் கொடுக்குது. ஒரு சில கெடு பலன்களை கொடுக்க காத்திருக்கு. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் ஒரு சில வரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இப்போ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள, சிறிது காலம் பொறுமை காக்க வேண்டி இருக்குங்க. தொழில் தொடங்குறவங்களுக்கு ரொம்பவே அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்தளவில் அருமையாக படிக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க. ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கேட்டு எல்லாவற்றிலும் வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு சூழல் உங்கள் மாணவர்களுக்கு ஏற்பட போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. வாழ்க்கை துணை ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தொழில் கூட்டாளிகள் கூட மனஸ்தாபம் ஏற்படுங்க. இரண்டாவது குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஜீரணம், அல்சர் போன்ற பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் யோகா, தியானம், உடற்பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்ளுங்க. வெளி உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஜீரணம், அல்சர் போன்ற பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்டேருந்து விலகும். சரிங்களா? உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சனிக்கிழமை அன்று ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் 3 மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றமானது ஒரு அருமையான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக போய் வாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.